2023 பெஸ்ட் டூரிசம் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டும் இந்த வில்லேஜ் வந்து கிடச்சிருக்கு. இதுக்குள்ளே தான் நம்ம டென்ட் போட்டது செம்மையாக இருந்துச்சு. இந்த ஒரு இடத்துல சூப்பராக இருக்குது. பாருங்களேன், அப்படி கூப்பிட்டு பேசினா இவன் வந்து நடிக்கிறான் அப்படியே. அவங்களோட அம்மா வந்து இந்த இடத்துல வாங்கின ஒரு சில ப்ளஷீல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு காட்ட போகிறாங்க. She sing a song for President also and then for Narendra Modi. நேற்று 2 பேரை மீட் பண்ணதுனால தான் வந்து நம்ம நேற்று அங்கே தங்கினது. அதுக்கு முழு காரணம் இங்கே போகும்போது அவங்கள நான் காட்டுறேன். அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க சென்னைக்கு. அங்கே போய் அவங்கள பார்த்து எதுக்காக வந்தாங்கன்றதை அவங்களே சொல்லுவாங்க. நீங்களே கேளுங்க. 7 லட்ச ரூபா கேட்டாங்களாம். நீங்கள் வந்து சென்னைக்கு போங்க, கம்மியாக உங்களுக்கு செலவாகும் அப்படின்னு சொன்னாங்களாம். நாம் கே இது பார்த்தீங்கன்னா கிளினிக் ஃப்ரீ சர்வீஸ். சென்னையிலேருந்து ஒருத்தர் வயசானவங்க ஒருத்தர் வந்துருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஹிந்தி வராது, இங்கிலீஷும் கொஞ்சம் வராது. அண்ணா இருந்தாலும் இங்கே வந்து அவங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே போகணுன்றது வந்து அவங்களுக்கு ஆசையாக இருக்குது. பயமே இல்லாம போய் பார்த்தோம்னா என் குழந்தை இன்னொரு குழந்தை எப்படி தூக்கின்னு போது பாருங்களேன். என்னோடய ஃபோனு கூட மெசேஜ் வந்திருக்கு, உங்களுக்கு இன்டர்நெட் வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு பங்களாதேஷ்லேருந்து நம்மளுக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கு. அங்கே லேண்ட்ஸ்லைட் ஆகிங்குது. ஐயோ, போன மாதிரி தான் போலியே. இயற்கைக்கு நடுவில் இருக்கும் ஒரு அழகான ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லலாம். They will burn that thing. After I'll burn it. After burning, after we say 2-3 months again, the new one will start. Only the tribal people from here, the local from here, they can do it. Even like us, when we are staying in Shillong, we cannot buy land here. It's very vast different. Okay. It's very vast different. Here it's very costly here, but in the Chennai side it's very cheap. Very cheap, very cheap. Here in Shillong they ask for 7 lakhs. 7 lakhs. 7 lakhs. Okay. Here in Shillong. Okay. But there, Chennai. how much? 120. தாத்தா மட்டும் தனியாக இருக்காது இந்த இடத்துல. அந்த பொண்ணு மட்டும் நம்மக்கிட்ட வரவே மாட்டேது. பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து போயினே இருக்குது. நம்ம கேவா ஓகோ அங்கே பாருங்கள் வந்துச்சாமா. முண்டாசுப்பட்டி அந்த படத்தில் எப்படி கேமரா காட்டின வந்து எல்லாம் ஓடிடுறாங்களோ அந்த மாதிரி இந்த ஊரில் வந்து ஓடுறாங்க. ஹாய் நண்பாஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங் நண்பாஸ். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சென்னை டு பூட்டான் ரயிலில் வந்து 3ஆவது ஸ்டேட்டான மேகாலயாவில் தான் இருக்கும். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மேகாலயாவில் இருக்கிற இந்த விசிலிங் வில்லேஜ் தான் வந்து நம்ம தங்கினது. பாருங்கள், சவுண்ட் வந்து அப்பப்போ கேட்டுனே இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த விசிலிங் வில்லேஜ் எப்படி இருக்கான்றதை போய் பார்க்கலாம். நம்ம வந்து அந்த கோந்தாங் வில்லேஜோட என்ட்ரன்ஸில் இப்போ நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வீடு தான் இருக்குது. பக்கத்தில் இருக்கிற பிளேசஸ்ஸு இங்கே என்னென்ன இருக்குன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கோந்தாங் வில்லேஜ் மேகாலயா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா 4 ஸ்கூல் தான் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 2 கவர்மெண்ட் ஸ்கூலு, 2 ப்ரைவேட் ஸ்கூலு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கோயிலை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒரே ஒரு சர்ச்சு மட்டும் இந்த இடத்துல இருக்குது. தண்ணி வந்து சேகரிக்கிற இடம் இங்கிருந்து தான் எல்லா பக்கம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிற இடம் கூட இதுதான். அந்த கோங்தாங் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே தங்கியிருக்கிறோம், நம்மளை வந்து யார் நம்மளை வந்து இந்த இடத்துல தங்க விட்டது, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தங்க விட்ட அவங்களோட வீடு, அவங்களோட ஃபேமிலி எல்லாம் வந்து நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நைட் தங்கினது இந்த இடத்துல தான். இப்போ நம்ம வந்து உள்ளே போய் இந்த வீடு எப்படி இருக்குது, இங்கே இருக்கிற மக்கள் வந்து எப்படியெல்லாம் இருக்காங்க, இவங்களோட வீடு எப்படி இருக்கான்றதை பார்க்கலாம். நம்ம வந்து நேற்று இதுக்குள்ளே தான் நம்ம டென்ட் போட்டது செம்மையாக இருந்துச்சு. இந்த ஒரு இடத்துல சூப்பராக இருக்குது இந்த ஒரு வில்லேஜு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த
ஸ்பாட் கூட ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நம்ம வந்து போய் பார்க்கலாம். My name is Tawel Khongsit. My mother's Shidiep Khongsit. his name Shidiep Khongsit. ஷீதி ஃபான்சிக். ஓகே Khongsit. And then let's see. My name is Blessing Khongji. And then my father. ஓகே ஃபாதர். ஹாய் சார், ஹவ் ஆர் யூ? And then my son. சன் Nang Tay. நங் தேங். ஓகே. I will explain about this village, no? This Kong Thong village. Most the tourists coming here because of this unique tradition that we have. Every one of us in the village, we have, I think, 700 population approximately, and we have also 700 different tunes. Yes, that the mothers compose the tunes. நோ யுவர் மதர். ஓகே. Okay, and then my mother's now, she will sing a song of my tunes. Okay. And then you can see. That is the long tune. Ta các bạn khất. Shut ta shut tuần. மீன்ஸ் வாட்? Means the must compose two parts, no? The long one and the short one. Okay. The long tunes and the short tunes. The long tunes we use when we go to the field, to the farm, Okay. land. That's just the communication each other. That you can, if the mother sing from here and then to the other here also you can hear, no? ஓகே. தட் லாங். Yeah, the long tunes. And then the short tunes we use when we are in the village. Just to call, no? To call me, because the mothers need me, and then she call me, coo, and then come here, I need Okay. you. They don't need to call, hey Rahul, come here. ஓகே. You have to sing by song. யுவர் மதர், ஹவ் யூ கால் யூ? I call my mother. That is the short. ஓ ஓகே. The long tunes. லாங் டியூன்ஸ். And then my mother she sing. பாருங்களேன், அப்படி கூப்பிட்டு பேசினா இவங்க வந்து முடிக்கிறான் அப்படியே. Đúng rồi. Đi cô đi cái này, mày đưa mày udah nih. Im. ஹாய். ஓகே. இதுதான் வந்து அவங்களோட கிச்சன். குட்டியாக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கு. இங்கே தான் வந்து அவங்க குக் பண்ணுவாங்க. இப்போ நம்ம உட்காந்து கொஞ்ச நேரம் பேசலாம். My mother's going to this is the program for the Yes. G20. That, 30 countries, no, coming in Shillong for G20. And then this one, the President Draupadi Murmu coming a public program in Sacred Forest in Mau Plang. And then because she is the composer of the song, she got invited from the government, and then she went to this program, and then she sing a song for President also, and then for Narendra Modi. She went to Delhi last time. டெல்லி. Yeah, Delhi also. She stayed there. She went with one leader from this village, Baruthel Khongsit. Then she stayed in the house of the MP of Raja Samha, Rakesh Sinhaji, you know. And then here in Kong Thong village we have 4 schools, 3 LP school and 1 UP school. ஓகே. And two LP school is the Christian school, and 1 is the Saint Khasi school, no, Indigenous Khasi school. And then the main crop here is the jaru. Jaru means? Broomstick, no, broom grass. Broomstick, okay. And then we grow banana, and then bitter leaf, bitter nut, Bitter leaf. Okay. and then wild pepper, Okay. tejpata, and then oranges. ஆரஞ்ச். ஓகே. அப்புறமா இங்கே பாருங்களேன், இதுதான் வந்து வெத்தலைப்பாக்கு இடிச்சியில் போடுறாங்க. திஸ் ஒன் ஓகே. இது போட்டு இடித்து ஆனால் வந்து வெத்தலைப்பாக்கு போடுறாங்க. ஓகே. அவ்வளோதான், ஆயா போட்டாச்சு. சூப்பர், தேங்க்யூ.
இந்த சின்ன கிச்சனுக்கு இது ஒரு விண்டோ, வென்டிலேட்டர். அப்படியே இது வந்து வெளியே வந்து பார்த்தா இங்கே பாருங்க எவ்வளோ மரங்கள், செம்மையாக இருக்குது. இதான் வந்து ரெஸ்ட் ரூம் பாருங்க, ரெஸ்ட் ரூம், குட்டியான ரெஸ்ட் ரூம். ரெண்டு பக்கம் வழி போகுது, நம்ம இப்படியே போகலாம். இந்த இடத்துல தான் வந்து நம்ம நேற்று 2 பேரை மீட் பண்ணதுனால தான் வந்து நம்ம நேற்று அங்கே தங்கினது. அதுக்கு முழு காரணம் இங்கே போகும்போது அவங்கள நான் காட்டுறேன். அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க, சென்னைக்கு. அங்கே போய் அவங்கள பார்த்து எதுக்காக வந்தாங்கன்றதை அவங்களே சொல்லுவாங்க, நீங்களே கேளுங்க. இங்கே வந்ததுனால தான் வந்து நம்ம இந்த வில்லேஜில் தங்க முடிஞ்சிச்சு. இல்லைன்னா நம்ம வந்து இந்த வில்லேஜில் நம்ம தங்கியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இங்கே நம்ம தங்கினோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவங்ககிட்ட வந்து நம்ம பர்மிஷன் கேட்டு தான் வந்து நம்ம இங்கே தங்கவே முடியும். இன்னும் பார்த்திங்கன்னா இங்கே ஹோம் ஸ்டே பார்த்திங்கன்னா இன்னும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, பட் இன்னும் ஆகலை. हाय ब्रो, हाउ आर यू? नाम क्या हुआ? हाँ नाम। अरे यार ये क्या? मंकी, मंदर है ना, मंदर. இங்கே ஒரு பையன் பாருங்களேன், எப்படி ஏறி போயிட்டான் பாருங்க மேலே. சூப்பர் யானி. नाम नाम क्या? Kiki. Ah. Please. Kuku. Yang ini. What? Kuku. His name? Cele. Ah? Cele. Okay. School? Today school is not there. Yes. Yeah. School इधर है. School किधर है? Two. किधर? उधर. Oh इधर. Okay. Okay. Thank you. We'll see you next time. Bye. Thank you. Thank you so much. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து செகண்ட் சாட்டர்டே, அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டுக்கிறாங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் இருக்காங்க. இங்கே சின்னதாக ஒரு கிரவுண்ட் கூட இருக்குது. அந்த கிரவுண்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சர்ச் இருக்குது. சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலை நம்ம பார்த்துட்டு நம்ம போகலாம். ஆனால் ஸ்கூலில் தான் யாரும் இல்லை. பாருங்கள், கையில் கேட்டர் பில் வச்சுங்கிறான். ஓகே, இது பார்த்தீங்கன்னா சர்ச்சுங்க. இங்கே இருக்கிறது ஒரே ஒரு சர்ச்சு தான், கோந்தாங் சர்ச். இது பார்த்தீங்கன்னா கிளினிக், ஃப்ரீ சர்வீஸ். ஆனால் இது க்ளோஸாக இருக்குது. இப்போ நம்ம இருக்கிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காசி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹிந்தி வந்து வராது, இங்கிலீஷ் ஓகே. ஆனால் நம்ம பேசுகிறது வந்து அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அவங்க பேசுகிறது எனக்கு புரிய மாட்டேங்குது. இங்கே இருக்கிற மக்கள் பேசுகிற மொழி என்னென்னு பார்த்தீங்கன்னா காசி மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இது இருக்கிற இடம் கூட இந்த காசி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கோத்தாங் வில்லேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா 20% பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி இருக்காங்க. மிச்சம் இருக்கிற 80% பார்த்திங்கன்னா அந்த காசி மக்கள் தான் இந்த இடத்துல வந்து வசிக்கிறாங்க. இதுதாங்க ஸ்கூலு. ஆனால் ஸ்கூலு லீவ் பண்ணுறதுனால எல்லோரும் வந்து அங்கங்கே சுற்றி இருப்பாங்க. கிரவுண்டு நல்லா ஹைட்டாக இருப்பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஸ்கூல் இருக்குன்னு சொன்னேன். அதில் பார்த்தீங்கன்னா 2 ப்ரைவேட் ஸ்கூலு, 2 வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு. ஆனால் இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலைக்கு போனால் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் போகணுன்னு நினைப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 25,000 to 30,000 ருபீஸ் சேலரி கிடைக்கும். ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மிங்க, 3,000 to 5,000 தான் கிடைக்குது. இங்கே வந்து நம்மளை ஒருத்தர் தங்க விட்டாங்க அப்படின்னு சொன்னால அவங்களே வந்து ஒரு டீச்சர் தான். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 5,000 தான் கிடைக்கிது. அவங்க பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் தான் வந்து அவங்க வேலை பண்ணுறாங்க. 8ஆம் கிளாஸ் வேலைக்கு மட்டும்தான் இந்த இடத்துல வந்து இருக்குது 4 ஸ்கூலுமே. அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஷிலாங் தான் போகணும், அங்கே தான் வந்து மேல் படிப்புக்கு போகணும். என்னை வந்து இங்கே தங்க விட்டேன் அப்படின்னு சொன்னாங்களே, அவங்க பார்த்திங்கன்னா BA படிச்சிருக்காங்க. இங்கேருந்து வந்தோம். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு சர்ச் பார்த்தோம், இங்கே வந்து ஒரு ஸ்கூல் பார்த்தோம், அப்புறமா கிரவுண்டு பார்த்தாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் கீழே போகலாம்.
ஆடுங்களை நம்ம வந்து பார்க்கவே இல்லை, கேட்டேன். அதெல்லாம் இங்கே இல்லை. இங்கே வந்து ஒரு நாய் கோழி ரெண்டே மட்டும்தான் இந்த இடத்துல இருக்குமா. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அங்கேருந்து, அதாவது சென்னையிலேருந்து இங்கே நம்ம மட்டும் தான் வந்திருக்கோம்னு பார்த்தா, இங்கே வந்து ஒருத்தர் வந்திருக்காங்க. சென்னையிலேருந்து ஒருத்தர் வயசானவங்க ஒருத்தர் வந்திருக்காங்க. இங்கே வந்து அவங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே போகணுன்றது வந்து அவங்களுக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து அவங்ககிட்ட எப்படி கேட்டு போகிறதுன்றது அவங்களுக்கு தெரியல. நம்ம ஆல்ரெடி வந்து அங்கே நம்மளுக்கு ஒருத்தர் தெரிஞ்சாங்கன்றதுக்காக நம்ம உள்ளே போனோம். அவங்களும் வந்து முயற்சி பயணியாக இருக்காங்க. நீங்களே பாருங்கள். இவங்க தான் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. Tamil Nadu. Just come to see the place. Where can I want to see how you live, how you are. Just come to know people. உள்ளே போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. பட் இவங்க சொல்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேன், அவங்க சொல்கிறது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, நம்ம சொல்கிறது கூட புரிய மாட்டேங்குது. ஆனால் நம்ம வந்து எப்படியோ கொஞ்சம் பேசி இது பண்ணி நம்ம வந்து அவங்க வீட்டுக்குள்ளே நம்ம போயாச்சு. இன்னும் நிறைய வீடுங்கள்லாம் பார்க்கலாம். இங்கே இருக்கிற மக்கள் வந்து எப்படிலாம் இருக்காங்கன்றதை பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், தேனுங்கள்லாம் எப்படி இவங்க சேகரிக்கிறாங்கன்றது. இந்த மாதிரி நிறைய பாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. தேன் கூண்டு குட்டியாக நல்லா வச்சுருக்காங்க. குட்டி பீப்புள்ஸ். ஆமா, நீயே குட்டி பொண்ணாக இருக்க, உனக்கு முன்னாடி ஒரு குட்டி குழந்தைய வந்து தூக்கிங்கிறிய. எப்படி தூக்குற பாரு. இங்கே பாருங்களேன், இந்த குழந்தை இன்னொரு குழந்தை எப்படி தூக்கின்னு போகுது பாருங்களேன். हाय, व्हाट्स योर नेम? नाम क्या? நம்ம பாந்தர்ஷன் பயப்படுது. நம்ம வந்து சிறப்புஞ்சு நம்ம மேலே இருந்து நம்ம கீழே பார்க்கும்போது இந்த வில்லேஜ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கீழே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வில்லேஜ் வந்துட்டு மேலே சிறப்புஞ்சு தான் வந்து இந்த வில்லேஜோட கீழே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா சிறப்புஞ்சிலேருந்து நம்ம பார்த்தா வந்து பங்களாதேஷ் வாட்டர் நம்ம நல்லா பார்க்க முடியாது. இங்கே பாருங்கள், இந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு இருக்கிறது ஒரு பிளேஸு. இந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து பங்களாதேஷை நீட்டாக பார்க்கலாம். என்னோடய ஃபோனு கூட மெசேஜ் வந்திருக்கு, உங்களுக்கு இன்டர்நெட் வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு பங்களாதேஷ்லேருந்து நம்மளுக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கு. இதுக்குள்ளே இப்படி நடந்து இப்படி போயிடலாம். வீட்டுக்குள்ளே இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம். எங்கே போனாலும் அதே சத்தங்களாக கேட்டுக்குது. அதாவது இவங்க சும்மா கூப்பிட்றாங்களா இல்லை பேர் சொல்லியே இப்படி கூப்பிட்றாங்க. அதாவது பக்கத்தில் இருந்தால் அது ஒரு டியூனு, தூரத்தில் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி டியூனு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேருக்கும் ஒருத்தருக்கும் ஒரு டியூனு. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமே 800 மக்கள் தான் வந்து இந்த இடத்துல வசிக்கிறாங்க. இது வந்து ஷார்ட்கட். இந்த வீடு நல்லா இருக்கு. எங்கே பார்த்தாலும் கூலிங்களாக இருக்குது. இங்கே இருக்கிறதுல இந்த வீடு தான் கொஞ்சம் மாடர்னாக இருக்குது. ஏதோ பெரிய ஆள் போல் இங்கே இருக்கிறவங்க அதான் வீடை நல்லா பயங்கரமாக கட்டியிருக்காங்க. பயங்கரம்னா கொஞ்சம் இங்கே இருக்கிறதுல இந்த வீடு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ரிச் லுக்காக இருக்குது. இன்னும் இருக்கும் நினைக்கிற உள்ள. ஹாய் ப்ரோ, அவாரியம். இங்கெல்லாம் அதிகமாக ஃபுட்பால் தான் ஆடுறாங்க. ஃபுட்பால் அங்கே பாரு, ஒருத்தர் எங்கே உட்காந்து சாப்பிட்றான் பாரு. கேமரா பார்த்து இப்படி பயந்து ஓடுறீங்க. ஒரு படம் இருக்குல்ல, முண்டாசுப்பட்டி, அந்த படத்தை எப்படி கேமரா காட்டினா வந்து எல்லாம் ஓடிடுறாங்களோ அந்த மாதிரி இந்த ஊரில் வந்து ஓடுறாங்க. அதுவும் வைக்கலாம் நினைக்கிறேன். இந்த இடத்துல அந்த பேர் வைக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம டாப்லேருந்து இந்த இடத்துக்கு நம்ம வரத்துக்கு மட்டுமே 5 hours ஆச்சு. ஷிலாங்லேருந்து இந்த விசிலிங் வில்லேஜ் வரத்துக்கு 60 kilometers நீங்கள் ட்ராவல் பண்ணோம். ஒரு நாள் இதுக்காக ஸ்பெண்டும் பண்ணோம். எல்லோரும் ஃபுட்பால் ஆடுறாங்க இந்த இடத்துல. மழை வர மாதிரி இருக்குது. ஃபுட்பால் தான் உங்களுக்கு தெரிஞ்சது. ஆறு மணிக்கு கத்த வேண்டியது 1 மணி கத்துங்கிறேன் நீ கோவி. அங்கே லேண்ட்ஸ்லைட் ஆகிக்குது. ஐயோ, போன மாதிரி தான் போலே. பாம்பு வச்சு வெடிச்சாங்களா இல்லை லேண்ட்ஸ்லைட் ஆகிடுச்சுங்க அந்த இடத்துல. நாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் நம்ம வந்தோம். லேண்ட்ஸ்லைட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான் போகுது.
அதுவும் கிளியர் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகுமோ, நம்ம எத்தனை நாள் இங்கே ஸ்டே பண்ணோன்னு தெரியலையே. நம்ம போகிற இடத்துல தான் லேண்ட்ஸ்லைடாக இருக்கா இல்லை எங்கன்னு சரியாக தெரில. எங்க ஓகே கேன் ஐ கம் அப்? ஓகே. இப்போ நம்ம வந்து இது பார்த்திங்கன்னா எல்லாமே டூரிஸ்ட் வந்தால் தங்குறதுக்கான இடம் இங்கே தான். இங்கே அப்புறமா இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க, 2 பெரிய பில்டிங்கு. நல்லா இது ரூம்ஸ் எல்லாம் வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இன்னும் கட்டுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு டீ கடையில் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணோம். பட் அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கலை. ஏன்னா நம்ம வந்து அவங்ககிட்ட பேசும்போது அது எடுத்தால் நல்லா இருக்காது ஹண்ட்ரதுக்காக நான் எடுக்கலை. இங்கே பார்த்தீங்கன்னா இது வேறு கரெக்டாக இல்லை. அதாவது நான் வந்து சென்னை அண்ட் தர்ஷனுமே வந்து அங்கே ஒருத்தர் பார்த்திங்கன்னா அவங்களோட பையனுக்கு வந்து ஹார்ட்டில் வந்து 3 ஹோலாக இருக்கான். அதுக்கு இங்கே அதாவது இந்த ஷிலாங் இந்த பக்கம் அசாம் பக்கம்லாம் பார்த்தாங்களாம். அதுக்கு ரேட்டு பார்த்திங்கன்னா ஓகே அதுக்கு எவ்வளோ கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7 லட்ச ரூபா கேட்டாங்களாம். சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் வந்து சென்னைக்கு போங்க, கம்மியாக உங்களுக்கு செலவாகும் அப்படின்னு சொன்னாங்களாம். எவ்வளோ இருக்குது தெரியுமாங்க? 1,20,000 ரூபாய் இருக்கும், அவ்வளோதான். அதுவும் ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் சேர்த்து. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆட்டோ ஆப்ரேஷனுக்கு சென்னை இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் சென்னைக்கு வரது காரணம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் தான், காஸ்ட் கம்மியான்னு சொல்லிட்டு. நேற்று இவங்க மட்டும் இல்லைன்னா நம்ம அந்த டென்ட்டில் கூட நம்ம தங்கியிருக்க முடியாது. இங்கே வந்து எப்படி இங்கே வந்து நம்ம பேசி இந்த வீடியோ எடுத்துகிட்டு போகிறோன்றதே தெரில. நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணவங்க மேலே இருக்கிறாங்க, போய் பார்க்கலாம். இதுதான் ரூம். என்ன கட்டுறாங்க அண்ணா, நீங்களாம் வரும்போது நீட்டாக கட்டியிருப்பாங்க. வேர் திஸ் ஒன் ஓகே. இன்னும் இதுக்கு ஸ்டெப்ஸ் கட்டல போல். இப்படிலாம் போக வேண்டியதுக்கு பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு மூங்கில் பிரிட்ஜு மேலே வாக் பண்ண வரோம். அங்கே எல்லா பக்கம் நிறைய கிட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஆய் காவாரி. நம்ம வந்து பேசுகிறத வந்து ஐ காட்டிங்கிறாங்க பாருங்கள். இது ஒரு ஸ்கூலுங்க, ஸ்கூல் லீவில். இது ஸ்கூல் பிரைமரி, சாரி அப்பா பிரைமரி ஸ்கூல். ஓகே. 1 2 3 4 5 ரூம், அவ்வளோதான். நான் கிளாஸ் எல்லாம் உடஞ்சி போயிருக்கேன். அப்பா ஸ்கூல் எப்படி இருக்கான்றது நீங்கள் பார்க்கலாம். உள்ளே போக முடியாது. ஸ்கூல் பாருங்கள் எப்படி இருக்காங்க. நல்லா வந்து வுட்லெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் இந்த பழைய காலத்தில் இருக்க மாதிரி நல்லா போயிருக்காங்க. ஆனால் ரூஃப் எல்லாம் ஷீட்டில் தான் இருக்குது, எல்லாம் வுட்டில் தான் இருக்குது. ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர் உட்காரலாம். இங்கே தெரியல, ஒரு நிமிஷம் இப்படின்னு போனால் தெரியும் நினைக்கிறேன். இங்கே தெரியுது பாருங்க. ஸ்கூல் ரொம்ப நல்லா இருக்குல்ல. 4 ரூம் தான். 1 2 3 4 ரூமு. 4 ரூம் ஒரே மாதிரி இருக்குது. ஸ்கூல் இருந்துச்சுன்னா கலகலன்னு இருக்கும். சே, இது என்னது? சமையல் ரூம். அதாவது நம்ம ஸ்கூலில் எப்படி வந்து மார்னிங்கில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து சாப்பிடலாம் போடுறாங்களோ அந்த மாதிரி இந்த இடத்துல இது ஒரு கிச்சன். இருக்கைக்கு நடுவில் இருக்கும் ஒரு அழகான ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லலாம். இது ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளை தங்க விட்டது இவங்க தான் சார். நாம் சண்டோர் சுந்தர் பாருங்கள், பேர் தமிழ் பேராக இருக்குது. பட் இவங்க வந்து பஞ்சாப்லேருந்து இந்த இடத்துல
ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுறாங்க இவங்க. இது இல்லாமல் நம்ம வந்து நேற்று கரெக்டாக 6 மணிக்கு நம்ம இன்னும் வந்திருக்கோம். அவள் பார்த்தீங்கன்னா கடைங்க எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகிட்டுருந்துச்சு. நம்மளுக்காக பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக வந்து அங்கே இங்கெல்லாம் பேசி பர்மிஷன் வாங்கி அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பே ஒன்று நம்ம ஒருத்தர்கிட்ட இன்டர்வியூ எடுத்ததில்ல அவங்ககிட்ட பேசி அப்புறம் தான் வந்து நம்ம அந்த இடத்துல தங்கினது அந்த நைட்டில். இப்போ நம்ம வந்து இவங்கள பார்த்தாச்சு. நம்ம சென்னைக்கு வந்த அந்த அண்ணனை போய் பார்க்கலாம். இவங்க தான் அந்த அண்ணன். ஆனால் யார்கிட்ட பேசிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற நேச்சர், இங்கேருந்து வியூ எப்படி இருக்கான்றதை பார்க்கலாம். இந்த காசி ஹில்ஸ் எப்படி இருக்கான்றதை பார்க்கலாம். That's that mountain. Ah. This is the way you go to Dauki, Doki. Penosla, Maulundong. That's the way. One second. That's the one. You go to Dauki. That's the road. From there, you can go to Dauki, Penosla, Maulundong. That's the way. That's the way to Bangladesh. Bangladesh also. You can Bangladesh. Yeah. There's a road. It's a road? It's a road there. Up from that hill. Hill. Oh, okay. Up from the hill. Yes, that's the way. Okay. And now there is a biggest sound happened. What? No. They are constructing the road. From there, new road. From there, you see the JCB there? Yes. That one. That road will be connected to that village. Okay, there is a village there. Yeah, so many villages there. Okay. This is what we call here means 12 village, we said. In Khasi we say Kharashnau. Okay. Kharashnau means 12 village. This is a 12 village here. 12 small villages Yeah, there. Biggest sound is that's a blasting of a dynamite. Oh, there. Oh, okay. That's stone will come. Otherwise the GCB cannot do because it's a very difficult area because the rock there is not sitting in the proper way. It's sitting one on the top, next on the top like this. Okay. Step by step. That's why the GCB cannot be pulled out. If Okay. they pull it, then all will from the top they will fall. That's why they do the dynamite. If the blasting of the dynamite, then everything will come down. ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம் வந்துச்சு, லேண்ட்ஸ்லைட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சா, அதாவது ரோடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக வந்து அங்கே பெரிய பெரிய பாறைகளை வந்து பாம்புகளை வச்சு வந்து தகர்த்துருக்காங்க. அதுதான் சவுண்டு. செகண்ட் பயமாயிடுச்சு நம்மளுக்கு, எங்கே லேண்ட்ஸ்லைட் ஆகிடுச்சான்னு. That is a House. Small house. One with these people from here, they went to do farming of the broom. This is all broom. Where? These all are brooms. Broomsticks. Plants, Broom plants. Okay. All broom. So they used to cultivate there. Here, there, everywhere. Okay. This side only broom, ginger come out, and what we say this ginger, brooms, and this Orange. No orange here. Pineapple. It's burning one. They used to burn. After that burning, again the new one will come out. No, there is anybody is there? No. This is a jungle. Suppose this is my land. Suppose this is my land. Okay. After I cut this broom, they will burn that thing. After I'll burn it. After burning, after we say 2-3 months, again the new one will start On that place. on that place. And this all are free or we want to pay government? No. This is their own land. Own land? On village land. This is a village land. No government is do anything with this cultivation here. No. Only the tribal people from here, the local from here, they can do. Even like us, when we are staying in Shillong, Yes. we cannot buy land here. Okay. Although if you get the authority from the Advashidong, it means from the locality, then you can buy it. Otherwise, no. Only the tribals can buy it. Okay. Only the Khasi people they can buy it. Khasi peoples. The road there, there's a road there to way to Dauki. Okay. And when you reach Dauki, you went to Tamabil. It's only 2 kilometers from the Dauki. To Bangladesh. Bangladesh. That is Tamabil. friendship gate also is there, no? Yeah. Nearby. Yeah. Okay. ஓகே பஸ் அப்பயே நம்ம சொல்லியிருந்தால ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு வந்தாங்கன்னு, அது இவங்க தான். அவங்களுக்கு வந்து இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது வந்து இந்த அண்ணன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். Yeah. No, he told that I love the South Chennai side people because he said that he went there for his treatment of his son. The people are very friendly. There is how much cost for that? And here and there, how much? It's very vast different. Okay. It's very vast different. Okay. Here it's very costly here. But in the Chennai side, it's very cheap. Cheap. Very cheap, very cheap.
very cheap. Bachane bachati tak life. Here in Shillong they ask for 7 lakhs. 7 lakhs. 7 lakhs. Okay. Here in Shillong. Okay. But there, Chennai. how much? 120. Total 120. 120. So Okay. so vast difference. You see. All the different. So you'll be going back today. Yes. I'll miss you. I'll also miss you too. Yeah, bro. Okay. Bye. See you then. Okay. Okay. Thank you. Okay. Thank you so much, sir. We'll see you next time. Bye. Okay. இந்த வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்துங்கிறது. இது வந்து இந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட்டு, ஆனால் இன்னும் வந்து ஓப்பன் ஆகவில்லை. Atau angin. Jiragen baik. Yang baik nanda yang baik. Tolong yang sedang oh. Yang dia yang sedang. Wei, yang jadi keteng lah. Jadi keteng lah ông name. Ame dah. Abon sabang mata ông welcome. My name is Hamid Abian. Welcome to Kongthong village. இங்கே பாருங்க, கொய்யாக்காலாம் சாப்பிட்றாங்க. எங்கே இருக்குது? ஏக்கியா? Khana. खाना किधर है ये? एक किधर एक किधर ट्री किधर है? ट्री Besok. ஒருத்தரும் நம்மளை வந்து எங்கெங்கிருந்தோ நம்மளை வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. அங்கே ஒருத்தர் இருக்கிறாங்க, இங்கே ஒருத்தர் இருக்காங்க, இங்கே ஒருத்தர் இருக்காங்க. ஓகே கொய்யாக்கா, டேக் திஸ் இஸ் ஃபார் யூ. திஸ் யுவர்ஸ். தேங்க் யூ. வை சவுண்டிங் ஏ சவுண்ட் ஏன் இங்கே வந்து அதிகமாக Ramen Yamo. கோழிங்க தான் அதிகமாக சத்தம் போடுது இந்த இடத்துல. எஸ் Ramen Yamo. ஏமா Yumo. ஏமா Martinez. மாத்தினஸ் பேருங்கெல்லாம் பாருங்களேன் இந்த மாதிரி. லைக் இயர் லைக் பாருங்க என்னோடய பாடி அப்படியே சொல்லிட்டு தம்பி காட்டிங்கிறான். ஓகே காணா ஓகேயா? வாழை மரத்தை வந்து கட் பண்ணிக்கிறாங்க. இதரா பாய் இந்த வீட்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இந்த சின்ன பசங்க விளையாடுவாங்களே, இந்த கல்லுங்கெல்லாம் போட்டு தூக்கி விளையாடுவாங்களே, அது இங்கே சின்ன பசங்க விளையாடிங்கிறாங்க. கட் பண்ணி சாய்ச்சி விட்டார்கள் அங்கிள். ये क्या? Iya. Masuk sini. Con thầy. அந்த கோழி என்ன பண்ணுறேன் பாரு. அந்த நம்ம வந்து நம்ம பின்னாடியே வந்து சத்தம் போட்டு நிற்குது அந்த கோழி. ஓடிடு இங்கேருந்து, திரும்ப வந்துடாத. எவ்ரி ஒன் ஸ்டாண்டிங் ஹியர். One, 2, 3. Okay. Okay. Hola. Kuku. Like sound. En ka. Kuku. Yes sound. Bye. ஓகே அன்பாஸ், இப்போ நம்ம வந்து திரும்ப நம்மளோட பயணத்தை ஆரம்பிக்கலாம். அந்த பொண்ணு மட்டும் நம்மக்கிட்ட வரவே மாட்டேது. பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து போயினே இருக்குது. நம்ம கிட்ட நம்ம வந்தாவே போதும், எப்படி பட்டாம்பூச்சி வந்து நம்ம பக்கத்தில் போயிடுச்சுன்னா பறந்து போயிடுதோ, அந்த சிகப்பு கலர் பட்டாம்பூச்சி பொண்ணு வந்து பறந்து போயிடுது. தாத்தா மட்டும் தனியாக இருக்காது இந்த இடத்துல. எப்படி இருக்கீங்க நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. ஜம்ப் பறந்து போயிடுச்சு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஜம்ப். எங்கெங்கே இருக்கிறீங்க நீங்கள்? ஓகே போகலாம்.
हाय ब्रो, how are you? नाम क्या? क्या हुआ? ஓகோ பாருங்க கோவம் வந்துச்சாமா. எல்லாம் ஜோடி ஜோடியாக இருக்கிறாங்க பாருங்க. இவங்க 2 பேரோட ஜோடி, அவங்க 2 பேரோட ஜோடி இருக்கிறாங்க. என்ன பண்ணுறேன்னு பாருங்களே. இதே एक मिनट इधर आओ. டாகிஸ் வந்துச்சு பாருங்க. இந்த ஊர் குழந்தைங்களை தொடர்ந்துச்சுன்னா டாகிஸ் வந்துச்சு. ஆறா எங்கள் ஊரோட குழந்தைங்கள தொடருதுன்னு. ஹாய் டாகிஸ், சவாரியும் எங்கே போய்ங்கிறீங்க நீங்கள்? எங்கே வாக்கிங் போய்ங்கிறீங்க? உங்களுக்கு எதுனா பேருங்கள் இருக்கா? லைக் விசிலிங் மாதிரி சவுண்ட் இருக்கா? இதுக்கு பேர் என்ன வச்சுருவேன் தெரியுமா? பவு பவு பவுன்னு வச்சுருப்பாங்க. வாட்டர் கேனில் தான் தண்ணி வந்து பிடிச்சி ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. இந்த தண்ணி வந்து இவங்க ஃபில்டரே பண்ணுறது தானே. ஏன்னா இந்த தண்ணி வந்து நல்லா பியூராக இருக்கும். ஃபில்டரே பண்ணாமல் இதை அப்படியே குடிக்கலாம். ஆய் தம்பி, அவாரியும் தண்ணிகள்லாம் சேகரித்து எங்கே போய்ங்கிறான் தம்பி. ஜம்ப்பு வழி தான் அங்கேயே இருக்கேப்பா, அப்படியே போகலாமே. இப்படி தான்டா போவேன் அப்படின்ற மாதிரி தான் ஓ வைக்கிறதுக்காக.